ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Revit tutorial part 14ல் Overwrite பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது Overwrite கிராஃபிக்ஸ் பை வியூ அந்த கமெண்ட்ஸை பார்க்குறதுக்காக ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அந்த டெம்ப்ளேட்டில் சம் காலம்ஸ், பீம்ஸ், வால்ஸ், ஃப்ளோர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வால் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாலை பார்த்திங்கன்னா நான் வந்து ஓவர்ரைட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ ஓவர்ரைட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்ரைட் கிராஃபிக்ஸ் இன் வியூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கர்சர் எடுத்துன்னு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஓவர்ரைட் ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பை எலமெண்ட், செகண்ட் வந்து பை கேட்டகரி, தேர்டு வந்து பை ஃபில்டர். ஸோ நம்ம இப்போ வந்து ஓவர்ரைட் கிராஃபிக்ஸ் இன் வியூ பை எலமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த ஓவர்ரைட் பண்ணுறது எல்லாமே இந்த பர்டிகுலர் வியூவில் ஓவர்ரைட் பண்ணுறீங்க. ஏன்னா Revit ஒரு வியூ பேஸ்டு சாஃப்ட்வேர். அதனால் நீங்கள் இந்த ஓவர்ரைட் பண்ணுறது இந்த வியூஸில் மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த டயலாக் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசிபிள் இருக்கும். ஸோ இந்த விசிபிள் என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ண எலமெண்ட் தெரியணுமா தெரியக்கூடாதா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த விசிபிள். இதை வந்து செக் பண்ணியிருந்தால் அந்த எலமெண்ட் தெரியும், அன்செக் பண்ணியிருந்தால் தெரியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். நான் அன்செக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தேன், எனக்கு அந்த வால் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்போ திருப்பியும் வந்து விசிபிள் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன், எனக்கு அந்த வால் தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டோன் ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ஆஃப் டோன். ஸோ இதை வந்து செக் பண்ணிங்கன்னா அது ஆஃப் டோன், அதாவது டல்லாக ஆகிடும். இந்த டல்லாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகணும் அதெல்லாம் சம் செட்டிங் இருக்குது. நம்ம வந்து சப்சிக்வன்ஸ் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இதை அன்செக் பண்ணிங்கன்னா திருப்பியும் நார்மலுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டட் லைன். ஸோ இந்த ப்ரொஜெக்டட் லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொஜெக்டட் லைனில் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு பார்த்துப்போம். ஸோ நான் இந்த வியூ ரேஞ்சை எடிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டாப் வந்து 5000, ஏன்னா நான் இந்த வால் வந்து 4000 ஹைட் வரைக்கும் போட்டிருக்கேன், அதனால் 5000 கொடுத்துட்டேன். இதை வந்து சம் 4900 சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ அப்ளை கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ப்ரொஜெக்டர் லைன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வெறும் வந்து இந்த ஹேட்ச் போயிட்டு 2 லைன் மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது எப்படி சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஓவர்ரைட் கிராஃபிக்ஸில் இப்போ நான் அண்டு கொடுத்து பழைய மாதிரி வந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் வாழை செலக்ட் பண்ணிவிட்டேன், ஓவர்ரைட் கிராஃபிக்ஸ் இன் வியூ செலக்ட் பண்ணிவிட்டேன், பை எலமெண்ட் போயிட்டேன். ஸோ இதில் வந்து ப்ரொஜெக்டர் லைன் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து என்னோடய ப்ரொஜெக்ட் லைன் ஆப்ஷனில் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது ரெட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் நான் ரெட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட வித்து வந்து நான் 4க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் நான் வியூ ரேஞ்சை வச்சு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓவர்ரைட் பண்ணாத வால்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தெரியுது. ஓவர்ரைட் பண்ண வால் மட்டும் நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுக்காக மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓவர்ரைட் கிராஃபிக்ஸ் எலமெண்ட் பை எலமெண்ட்டில் வந்து சர்ஃபேஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் பேட்டர்ன் பார்க்குறதுக்காக நான் வந்து என்னோடய வியூவை வந்து பார்த்திங்கன்னா நான் 3Dக்கு மாற்றிக்கிறேன். ஸோ 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் வாலை வந்து ஓவர்ரைட் பண்ண போகிறேன்.
ஸோ ஓவர்ரைட் பண்ணுறதுக்காக இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஓவர்ரைட் கிராஃபிக்ஸ் இன் வியூ செலக்ட் பண்ணி அதில் வந்து பை எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்ன கேட்குதுன்னா சர்ஃபேஸ் பேட்டர்ன் ஃபோர் கிரவுண்ட் விசிபிள் பண்ணணுமான்னு கேட்குது. நான் அதை அன்செக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வாலில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் பேட்டர்ன் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பியும் வந்து உங்களுக்கு வேணும்னா விசிபிள் ஆகணும்னா ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் பேட்டர்ன் விசிபிள் ஆகும். இதில் வந்து நீங்கள் பேட்டர்ன் டைப்பை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த அலுமினியம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த அலுமினியம் சிம்பிள் கொடுத்தோன்னே மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கிரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து சேம் தான் பேக்ரவுண்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும் அது வந்து நம்ம இன்புட் கொடுக்குறது இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்லைன் வந்து உங்களுக்கு எப்படி தெரியணும் அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எப்படி தெரியணும். சப்போஸ் நான் இப்போ வந்து பிளானுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளானில் வந்து இது சாலிட் ஹேட்சில் தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அகைன் ஓவர்ரைட் கிராஃபிக்ஸ் இன் வியூ பை எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கட் பேட்டர்னில் வந்து நான் விசிபிள் ஆகணுமா இல்லையா வந்து இங்கே அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன், என்னோடய பேட்டர்ன் வந்து இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் இங்கே என்னோடய கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த வால் அப்ளை ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் அதே இந்த ஆப்ஷன். ஸோ மொத்தமாகவே ஓவர்ரைட் கிராஃபிக்ஸ் பை வியூ இது தான். ஸோ இதில் வந்து இதை வச்சுட்டு உங்களுக்கு இந்த எலமெண்ட் எப்படி வேணும் எப்படி தெரியணுமோ அப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் பர் பர்டிகுலர் வியூக்கு. தேங்க்யூ.